தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதகா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அந்த ஆறுமுக சுவாமியை நினச்சி இந்த பதிவுக்குள்ளே போ. உலகத்தில் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, ரொம்ப வருத்தப்படுறீங்களோ, ரொம்ப வேதனையாக இருக்கீங்களோ, ஒரு விஷயத்தை நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு, நம்ப வேண்டியவர் யார்னா முருக பெருமான். முருகனுடைய டிஎம்எஸ் பாட்டு குரலை கேட்டுட்டு நீங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா தூக்கமே வராது. ரொம்ப தூக்கமாக வருது, ரொம்ப கலக்கமாக இருக்குன்னா நீங்கள் நம்மளாம் சொல்கிறோம் இளையராஜா சாங் பார்க்குறோம், ஏஆர் ரஹ்மான் சாங்கு, குத்து பாட்டு போடு, வைப்பு பாட்டு போடுன்னு சொல்கிறோம். ஒன்றுமே வேண்டாம். முருகன் சாங்கு நீங்கள் டிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும், சீர்காழி கோவிந்தராஜனாக இருக்கட்டும், சூலமங்கலம் சகோதரிகள் கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், பெங்களூர் ரமணியம்மாளுடைய பாட்டாக இருக்கட்டும், இதையெல்லாம் நள்ளிரவில் கேட்டுட்டு போங்க. உங்களுடைய தூக்கம் கலைக்கப்படும், துக்கமும் கலைக்கப்படும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது முருகன் பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் பாருங்கள். மனசு சோர்வாகும் போது, மனசு வருத்தமாகும் போது உங்களுக்கு எளிமையான மருந்து இது. கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், ட்ராவல்லையே இது நம்மளுடைய பிரச்சனைகள் முடிஞ்சிடும். நமக்கு ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா என்ன காரணம்? நம்ம மனசு ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது இல்லையா? மனசு ஏற்றுக்காத போது குழப்பத்தை வருது. யாரையாவது போய் தீர்வு தேடுறோம், நம்ப போகிறோம், அவனும் நம்மளை ஏமாத்துறான். உடல் உபாதைகள் ஒரு பக்கம், இது மாதிரிலாம் மனசை போட்டு குழப்புற இடம் தான் நிறையா இருக்குது. அப்போ முருகனுடைய இந்த சாங்ஸ் கேட்கும்போது நம்மளை மீறி ஒரு புத்துணர்ச்சி வருங்க. முருகனை நம்புவருக்கு நான் சொல்கிறது உண்மை. உங்கள் ட்ராவல்லையே தொய்வு ஏற்படுது, வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒரு வீட்டில் சண்டை வருது, காரில் போகும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போது முருகனுடைய பாட்டை போட்டு விட்ருங்க டிவியில். வீடாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். சண்டை அப்படியே மாறிடும். எப்படி மாறுதுன்னே தெரியாது. கோபத்தை குறைக்க ஒரு வலிமை கொண்டவன் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகக் கடவுள் இருக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? அப்போ முருகனை சரியாக வழிபாடு பண்ணலைன்னு அர்த்தம். முருகனை நம்பினா வருமானம் பெருகும், முருகனை நம்பினா வசதி கூடும், முருகனை நம்பினா வாழ்க்கை உயரும், முருகனை நம்பினா நல்லது நடக்கும், முருகனை நம்பினா நல்ல வழி கிடைக்கும். நம்ம போகிற பாதை ஆட்டோமேட்டிக்காக நல்ல பாதையாக இருக்கும். அப்படி முருக கடவுளுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான விசேஷம் தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகை அப்படிங்கிறது ஒரு புனிதமான நாள். முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை. நம்ம கிருத்திகை என்றைக்குன்னு தேடின்னு இருக்கணும், சஷ்டி என்றைக்குன்னு தேடின்னு இருக்கணும், செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் முருகனுக்கு ரொம்ப பிடித்தது. அந்த நாளில் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது, நினைக்கும் பொழுது நம்ம மனசில் இருக்கிற பல இடைஞ்சல்கள் கேட்டெல்லாம் திறந்துடும், லாக்கெல்லாம் கிளியர் ஆகிடும். அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த நாளில் முருகனை பாருங்கள். கலைத்துறையில் இருக்கீங்க, வியாபாரத்தில் இருக்கீங்க, படிக்கிறீங்க, ஞாபக சக்தி இல்லை, முட்டாளாக நாம் இருக்கிறோம் சார், நிறைய இடத்துல ஏமாந்து போகிறோம் அப்படின்னா முருகனை பாருங்கள். புத்திசாலியை நம்மளை ஆக்குவான். சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை. இது பெரியவர்கள் சொல்லி கொடுத்தது, நான் சொல்கிறது இல்லை. ஒரு பெரிய தலைவலி, இன்றைக்கி தலைவலி அப்படின்னா பக்கத்தில் உள்ளவனாலையும் வருது, பொண்டாட்டியால் வருது, புருஷனால் வருது. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும். புருஷன் அங்கேருந்து டூ வீலரில் அங்கேருந்து வந்து இறங்குவார், இல்லை காரில் வருவார், அப்படியே வீடே நிசப்தமாகிடும். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்த கலகலப்பே போயிடும். வந்துட்டான் அப்படின்வாங்க வீட்டுக்காரம்மாவே. அந்த புருஷனை பெத்த அந்த பையன் வராரு பாருங்க, அவரை பெத்த அந்த அம்மாவே சொல்லுவோம், அவன் வராண்டி கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு. இப்போ தலைவலிலாம் இப்படி தான் வரும். இன்னும் சில இடங்கள்ல இருக்குது. என் வீட்டம்மா வெளியில் போகுது இப்போ தான்,
கொஞ்ச நாள் தலைவலியே போகுது அப்படின்னு சொல்கிற வீட்டுக்காரங்களும் உண்டு. மார்கழி மாதத்தில் தான் காலையில் 4 மணிக்கு எல்லா கோயில்லையும் பாட்டு பாடும், நம்மளை தூங்குறவங்களெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. சில வீடுகள்லாம் மார்கழி மாதம் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் வீட்டு மனைவியோடைய வாய், எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விடுற சவுண்டில் இவன் தூங்கவும் முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ தலைவலிங்கிறதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தலைவலிக்கு மருந்து என்ன பண்ணலான்னா சுக்கு தான். எப்பயாவது தலைவலி வருதுன்னா ஒரு கல் ஒன்று வச்சுக்கணும், சின்ன கல், அதில் நல்ல சுக்கை அரைச்சி 10 எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சுக்கு வேலை பார்த்துரும், தலைவலி போயிடும். சுக்கு காப்பி போட்டு குடிச்சிங்கன்னா சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை. கபம், வாதம், பித்தம்லாம் காலி, உடம்புல கோழை சளியெல்லாம் போயிடும், லங்ஸு ப்ராப்ளமே வராது. சுக்குக்கு அவ்வளோ பவர், யாருக்கு தெரியும்? அதே மாதிரி தான் சுப்பிரமணிய சுவாமி, சுக்குக்கு நிகரான மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுள் இல்லை. ஒரு மனுஷன் பொறுமையாக இருக்கணுன்னாலும் முருகனை தான் கும்பிடணும், கோவப்படணுன்னாலும் முருகனை தான் கும்பிடணும், கோபம் அர்த்தமுள்ள கோபமாக இருக்கணுன்னாலும் முருகனை தான் கும்பிடணும். முருகன் கோபக்காரன், ஆனால் அர்த்தம் இல்லாமல் எங்கேயுமே அவன் கோவப்பட்டதே கிடையாது. முருகனை கும்பிட்றவங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் கோபம் வராது, அதான் முருகன் கடவுள். அப்படிப்பட்ட முருகன் ரொம்ப வழிபட வேண்டிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா தை கிருத்திகை. இப்போ தை மாதம், இப்போ கிருத்திகை வருது. அதுவும் என்றைக்கு வருது? ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. ஜனவரி மாதம் நமக்கு தேதியை கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறேன், தேதியை திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆமாம், தேதியை சொல்கிறேன்னு அப்புறமா நான் எடுக்கணும்ல. தை கிருத்திகை, இந்த தை கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, ஜனவரி 27ஆம் தேதி. இப்போது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறது தான் ஜனவரி 23, கரெக்ட். ஜனவரி 23 இந்த வீடியோ ரிலீஸு. தை கிருத்திகை ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம போடணும், அப்போ தான் எல்லாருக்கும் இது ரீச் ஆகும், எல்லோரையும் போய் பார்க்கணும். ஏன்னா எல்லோரும் முருகனை போய் இந்த நாளில் பாருங்கள். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு தான் இவ்வளோ ப்ராப்ளங்களை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம பேசுகிறோம். ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, தை மாதம் 13ஆம் தேதி கிருத்திகை, தை கிருத்திகை. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா காலையில் 9:23 வரை பரணி நட்சத்திரம், அதற்கு பிறகு கிருத்திகை. பரணி கிருத்திகை ரொம்ப விசேஷம். ஒரே நாளில் 2 நட்சத்திரங்கள் கிராசி. நீங்கள் காலையில் இப்போ போகாமல் இருப்போம், இல்லை கார்த்தாலேயே போயிடுங்க. பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு கோயிலை கிருத்திகை நட்சத்திரத்தில் சுவாமி பார்த்துட்டு வாங்க, டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், கலைத்துறையில் உள்ளவங்களாம் இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையிலே போயிடணும். காலையில் பார்த்தீங்கன்னா 9:23 வரை பரணி இருக்குது, அதற்கு பிறகு கிருத்திகை. நல்ல யோகம், நல்ல நாள். அதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இந்த தை கிருத்திகையில் முருகனை வழிபாடு பண்ணும் பொழுது தினை மாவுன்னு சொல்லுவாங்க. தினை மாவு வீட்டிலேருந்து எடுத்துங்க. தினை மாவு ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக ஒரு 6 உருண்டை தினை மாவில் உருண்டை பிடிங்க. அது கொஞ்சம் சர்க்கரை கலந்து பிடிக்கணும். தினை மாவு உருண்டை 6 உருண்டை, சின்ன உருண்டை, அவ்வளோதான். கோவிலுக்கு போங்க, 6 தீபம் ஏற்றுங்க, 6 தீபம், நெய் தீபம் ஏற்றுங்க. இந்த 6 உருண்டையே சுவாமிக்கு வச்சு நிவேதியம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் கோத்திரம், நட்சத்திரம், ராசி சொல்லி உங்கள் குடும்பத்தாரோட எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள். முருகன்கிட்ட சரணாகதி அடைங்க. முருகா, இதுவரைக்கும் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம், என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப நம்புகிறேன், இப்போ நிராயுதபாணியாக நிற்கிறேன், எனக்கு இந்த விஷயம் நடந்தே தீரணும். இப்போ நீட் எக்ஸாம் வருது, 10th எக்ஸாம் வருது, 12th எக்ஸாம் வருது,
ப்ரொமோஷன் வருது, தேர்தல் வருது, படம்லாம் ரிலீஸ் ஆகணும், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. முருகன் தான் கதவை திறப்பான். முருகன்கிட்ட போயிட்டா எல்லாம் நடக்க போகுது. அவ்வளவுதான் செய்தி. பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, சின்னதாக யோசிக்கணும். முருகன் பெருசாக கொடுப்பான். இந்த தை கிருத்திகை மிஸ் பண்ணாமல் முருகனை போய் பாருங்கள். அன்றைய தினத்தில் வாய்ப்பு கிடைச்சா, ரொம்ப துக்கத்தில் இருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னா 36 டைம்ஸ் அவசியம் அன்றைய தினத்தில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப துக்கத்தில் இருந்தால் முடிஞ்சால் பண்ணணும். எடுத்துட்டு 12 12 13 13 14 14 15 15 என்னப்பா இன்னும் எத்தனை இருக்குது அப்படிலாம் கேட்கக்கூடாது. 36 தடவை மல்லிகைப்பூ 36 எடுத்து வச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். அரளிப்பூ கணக்கு எடுத்து வச்சுட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். காலையில் 5, அடுத்த 10 மணிக்கு 5, 11 மணிக்கு 5, இது மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரே நேரம் 36 படிக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிறோம். ஏன்னா அப்போல்லாம் நம்ம உலகத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. இப்போ எல்லாம் பிஸி. என்ன பண்ணுறது? முருகனை நினச்சி செய்கிறோம், அவனை நம்பணும். அப்படி முருகனை நம்பி இந்த நாளை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா, தை கிருத்திகையில் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நீங்கள் உடனே எல்லாரும் புறப்பட்டு 6 மணிக்கு போயிடணும், அப்படி போகாதீங்க. அன்றைக்கெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்மளால் ஒரு திருப்தியாக சாமி பார்க்க முடியாது. உங்கள் ஊரில் சிவாலயத்தில் முருகப்பெருமான் இருப்பார். உங்கள் ஊர்லேயே முருகப்பெருமான் இருப்பார். முருகன் கோவில் இருக்கும், அங்கே போங்க. எல்லாம் படை திரட்டிக்கிட்டு அன்றைய தினத்தில் நான் பார்த்தா தான் உண்டு, மறுநாள் அவர் எல்லாம் கதவை சாத்திடுவாரெலாம் நினைக்காதீங்க. முடிஞ்சவங்க போங்க. எல்லோரும் புறப்பட்டு போனீங்கன்னா இந்த திருவிழா நேரங்கள் விசேஷ காலங்களில் எல்லாம் அந்த வேலை நிற்கிறோம். அதனால தான் நமக்கு திருப்தியான தரிசனமும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் இருக்கிற முடிஞ்சால் நம்ம ஊரில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற சுவாமியை பாருங்கள். நீங்கள் திருத்தணி தான் போகணும், திருப்பதி திருச்செந்தூர் தான் போகணும், சுவாமி மலை தான் போகணும் அன்றைய தினத்துலன்னு இல்லை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் போய் மாட்டிக்கிறோம். நினச்சி பாருங்கள். சில பேரில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று தை கிருத்திகை மறக்காத ஒரு நாளாகவே பல பேருக்கு ஆகிடுது. பல நாட்கள் அப்படி தான். அதனால் அதை பார்த்துக்குங்க. தை மாதம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை அன்றைய தினத்தை மிஸ் பண்ணாமல் விரதம் இருங்க. முருகப்பெருமான் முத்தான நல்ல வாய்ப்புகளை தந்தருள்வார். நம்பி இருங்க, நல்லது நடக்கும். கந்தனே, கடம்பனே, கதிர்வேலனே, கதிர்காம தலைவனே, எங்கள் எல்லோரையும் நன்றாக வாழ வைக்க வேண்டும். என் உறவுகளையும் நண்பர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கணும். முருகா சரணம். விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுண்டு முருகனை பிரார்த்தனை பண்ணுவான். அந்த தினத்தில் எந்த மந்திரமும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, முருகா முருகா முருகான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லும். தண்ணி குடித்தா முருகா, சாப்பிட்டா முருகா, நின்னா முருகா. கிருபானந்த வாரியார் எப்படி முருகனை சொல்வாரோ அதே மாதிரி அன்றைய ஒரு தினம் அன்றைய எல்லாரும் கிருபானந்த வாரியாராகவே இருக்கலாம். வாரியார் சுவாமியாக இருக்கும். அன்றைய ஒரு நாள் மட்டும் முருகா அப்படின்னு சொல்லும். பொண்டாட்டியை கூப்பிட்டா கூட பொண்டாட்டியோட பேரை கூப்பிட்டுட்டு முருகா அப்படின்னு. பிள்ளைங்களை கூப்பிட்டா கூட கோமதி முருகா வா, பிள்ளை பேர். ஏதாவது பையன் பேர் சிரஞ்சீவி முருகா வா, அவ்வளோதான். முருகனை சேர்த்துக்கும். மிராக்கலான வாழ்க்கை கிடைக்கும். மிராக்கலாக இருப்பீங்க. நீங்கள் இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறோம், திருத்தணிக்கு போகிறோம், காரில் கிளம்புறோம். எத்தனை நாழிகை இது முருகனுடைய பாட்டு ஓடுதுங்கிறீங்க? சொற்பம். பாட்டை மாற்றுப்பா, ஏதாவது கொஞ்சம் வேறு பாட்டு போடும். எத்தனை தடவை முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே போய் இறங்குறோம்? வாய்ப்பில்லை. சொல்லி பாருங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிற வரைக்குமாவது சொல்லுங்கள். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் முருகன் பேரை சொல்லுங்கள். அப்போ தான் மாற்றம் ஏற்படும். முருகா என்று சொல்லுங்கள். உருகாத மனம் யாரும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் சிரஞ்சீவியாக நமக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பவன் முருகப்பெருமான் மட்டுமே. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். முருகன் நம்புங்க. நல்ல வாய்ப்புகளை முருகன் கொடுப்பான். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம்.
தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.